அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவாக உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான். அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான் அவன். அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் அது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மிணின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதா செல்லோ பார்த்துருந்தேன். கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே. அதோட சைடியே பார்த்துருந்தேன் நான். அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் மாலதியை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும். அப்படியான ஒரு கேரக்டர் தான். ஸோ ருக்மிணி அவங்க ஷூட்டிங்கில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க, புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க. நான் சும்மா ஏமாத்துறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க. ஒரு நாள் போய் கேட்டேன், என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுறேன்னு சொன்னாங்க. ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன்.